நெட்ட எங்க இருக்க? சீக்கிரம் வாயாங்க. யாண்டி சின்ன பொண்ணு நிம்மதியா கக்கூசாச்சு போறியாடி? இப்படி கத்திக்கிட்டு கிடக்கா காலையிலேயே? நீ கக்கூஸ்ல இருந்து சீக்கிரமா வந்தா யாரும் இங்க கத்த போறா? நீ கக்கூஸ்ல உட்காந்துட்டு வரவே மாட்டேங்கிற, அதனாலதான் கத்த வேண்டியது இருக்கு. சரி சரி போதும், எதுக்கு பண்ணி கூப்பிட்ட? சீக்கிரம் சொல்லி, எனக்கு வேலை இருக்கு. நான் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆபீஸ்ல கிளம்பணும். ஆமா பெரிய வேலை, பெரிய பொல்லாத வேலை. நீ மட்டும் தான் ஊர்லயே வேலைக்கு போற பாரு. என்னடி சின்ன பொண்ணு ரொம்ப தான் உனக்கு வாய் நிலுது? என்னடி விஷயம்? சீக்கிரம் சொல்லிட்டு, எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்கா. இல்ல நெட்டப்பமா, நான் வெளியில போறேன். அதனால மதியத்துக்கு சாம்பார் வைக்காம புளிக்குழம்பு வச்சுட்டு போங்க. அதை சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன். இப்ப போங்க, போய் கக்கூஸ்ல போய் உட்காந்துக்கங்க. அப்பா அந்த சின்னவனுக்கு கொழுப்ப பாரு. வேலைக்கு போற நான் கூட இவ்வளவு ஷார்ப்பா கிளம்ப மாட்டேன் போல. அவ வெட்டி கதை பேசுறதுக்கு இவ்வளவு ஷார்ப்பால கிளம்பி போறா. எல்லாம் என் தலையெழுத்து. வேற என்ன பண்றது? யார்ட்ட என்னங்கடி 2 பேரும் மசன்னு இப்படி நின்றுட்டே இருக்கியாவோ? சீக்கிரம் வாங்கடி, ஆத்துல போய் துணியை துவச்சு விட்டு வந்துருவோம். அட சத்த பொறுக்கா, அந்த சின்ன பொண்ணு வரேன்னு சொன்னாக்கா, அதெல்லாம் அட்டாக்கா நின்றுட்டு இருக்கோம். அவளை வேற இன்னும் காணும், நேரம் வர போயிட்டு இருக்கு. அட ஆமாக்கா, செத்த நேரம் பொறுக்கா. அவகிட்ட சொல்லிட்டோம், அவளும் வரேன்னு வேற சொல்லிட்டாக்கா. இப்ப விட்டுட்டு போனோம்னா அவ்வளவுதான்க்கா, ஊரே ரெண்டாக்கி விடுவாக்கா. அவனுக்கு தான் அவளை பத்தி தெரியுமில்லக்கா. ஒரு கொஞ்சம் நேரம் பொறுக்கா. யாட்டி இன்னும் எவ்வளவு நேரண்டி இந்த வெயிலே நிக்கிறது? யாட்டி வெயில் என்ன குழு குழுநாடி இருக்குது? 2 பேரும் இவ்வளவு சோக்கால நின்றுட்டு இருக்கீங்க. ஆமாக்கா, வெயில் தாக்கா ரொம்ப கொடுத்ததுக்கா, முடியாதாக்கா. இருந்தாலும் இவ்வளோட பெரிய ரோதனையா போயிட்டுக்கா. ஒரு இடத்துக்கு போகணும்னா சட்டுன்னு வரமாட்டேங்கிறாக்கா. இந்த வர மாதிரி தெரியுதுக்கா, கொஞ்சம் இருக்கா பாப்போம். என்னடி இது? யாட்டி சின்ன பொண்ணு இப்ப எதுக்குடி பல்லு கொட்டுற அளவுக்கு சிரிச்சுட்டு இருக்கியாக்கும்? யாட்டி அது ஒண்ணும் இல்லடி, உங்க 3 பேர் போசையும் பார்த்தேன், அதனால தாண்டி சிரிப்பு வந்துட்டு. போதும் போதும்டி, நிறுத்து. வந்ததே லேட்டு, இதுல வெறுங்கைய வேற ஆட்டிட்டு வந்திருக்க. நீ துணி எடுத்துட்டு வரலையாக்கும் துவைக்கிறதுக்கு? அடா ஆமாண்டி, எனக்கு லீ ஏட்டி நான் துணியெல்லாம் எடுத்துட்டு திண்ணையிலே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த நெட்டையை வேற ஊட்ட போட்டு கிளம்பிட போறாண்டி. இந்த ஒரு 5 நிமிஷம் நான் வந்துடுறேன்டி. ஏன்டி அன்னைக்கிளி என்னடி பெரிய லூசுக்கு இருக்கா இருப்பா போல. ஏட்டி துணி துவைக்க போறான்னு தெரியும், துணி முட்டையை கூட யாரையும் வீட்லயே வச்சுட்டு வருவாளுக்கும். அட ஆமாக்கா, அவ எப்பயுமே அப்படித்தானே. சரிக்கா அவளை விடு. சரி நேற்று என்னக்கா உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு சண்டைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா ஆமாண்டி ஜில்லு, அவங்களுக்கு வேற வேலையே இல்லடி. எதுக்கெடுத்தாலும் ஒரே சண்டையா தாண்டி இருக்கும். ஆனா அது கூட நல்ல என்டர்டைன்மெண்டா தாண்டி இருக்கும். சில நேரம் கரண்ட் வீட்டுல வச்சுக்கேன், டிவி ஓடாது. அப்ப லைட்டா ஜன்னல் பக்கம் போய் நின்னோம்னு வச்சுக்கேன், இவங்க சண்டையே நல்லா சுவாரஸ்யமா இருக்கும்டி. ஆனா ஆமா சரோஜாக்கா, சண்டைனாவே இது ஒரு ஜாலியா தான் இருக்கும் போங்க. யாட்டி நான் வந்துட்டேன்டி, எல்லாரும் கிளம்பலாமா? அதுக்கு யாட்டி என்னடி முன்னாடி வந்தோடனே எங்களை பார்த்து சிரிச்சா நின்று எங்க போச பார்த்துட்டு இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமாடி? ஆனா ஆமா சரோஜாக்கா, உண்மையிலேயே சின்ன பொண்ணை பாக்குறதுக்கு தாக்கா ரொம்ப சிரிப்பா இருக்குது. யாட்டி சின்ன பொண்ணு கொஞ்சம் பார்த்து வாடி, பக்கத்துல மரம்லாம் இருக்குடி, மரத்தோட கிளையில போய் இடிச்சு விடாதடி. போதடி எனக்கு போதும், சத்தம் நிறுத்து உன் சிரிப்பு சத்தத்தை. என்னடி ஜில்லு ரொம்ப அமைதியாவே நிக்கிறாவோ? அடி போடி சின்ன பொண்ணு. ஏடி இன்னும் எவ்வளவு நேரண்டி இங்கே நிக்கிறது? ஏட்டி இந்த துணி மூட்டைய தலையில வச்சு எனக்கு தலையெல்லாம் ஒரே வலிக்கியா இருக்குதுடி. ஏடி ஆமாங்கடி, முதல்ல நிறைய கட்டுங்கடி, எல்லாரும் ஆத்து சைட பார்க்க போவோண்டி. ஆனா ஆமாக்கா கிளம்புவோம்க்கா, நேரம் வேற போயிட்டு இருக்குக்கா. யாட்டி எல்லாரும் சோப்பு தூள்லாம் எடுத்துக்கிட்டீங்களடி? அப்புறம் அங்க வந்து எனக்கு இதை கொடு அதை கூடலாம் கேட்க கூடாதுடி. இவ வேற ஒருத்தி. அட சும்மா இருடி. எடி கிளம்புங்கடி, எல்லாரும் போகலாம். ஏக்கா நீ முதல்ல நடக்க முன்னாடி. எப்பா ஏட்டி ரொம்ப வெயிலா இருக்குல்லடி, நான் வேணா ஒரு பாட்டு பாடபடி எல்லாருக்கும். சின்ன பொண்ணுனா ஒரு சந்தாளம் பூனா. ஏட்டி சின்ன பொண்ணு போது நிறுத்திடி. ஆரே வந்துருச்சு, இன்னும் கத்திட்டு கிடக்காவோ? ஏட்டி நிறுத்திடி. அப்பாடா ஒரு வழியா ஆத்துக்கு வந்தாச்சுக்கா. எப்பா அந்த வெயிலுக்கு இந்த தண்ணிக்குள்ள நிக்கிறது எவ்வளவு யதாமா இருக்கு தெரியுமாக்கா? அடா ஆமாண்டி ஜில்லு, அப்ப அந்த வெயில எப்படிதான் வருஷம் வந்துட்டு போறாளுனே தெரியல. இப்ப தாண்டி நல்லா குழு குழுன்னு இருக்கு. ஏட்டி எனக்கு வெயில வந்தது கூட பெருசா தெரியலடி. ஆனா நீ பாட்டு பாடிட்டு வந்த பத்தியாடி, அது தாண்டி எனக்கு பெருசா இருந்துச்சு. நல்ல வேலைடி ஆறு வந்துருச்சு, இல்லைன்னா உன் பாட்டை கேட்டே நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன்டி. என்னடி எடுக்கலையே, நானும் பார்த்துட்டே இருக்கேன். வாய் ரொம்ப தான் நீளுது. அடியா இருடி, ஒரு நாள் உன் பின்னாடி உள்ள ஒத்த ரோசா நான் புடிங்கி போறேன் பாரு. போடுவடி போடுவ, அதை மட்டும் கையை வச்சு வர. அதுக்கப்புறம் இந்த அன்னைக்கு யாருன்னு தெரியுமாக்கும். யாட்டி அது என் புருஷன் முதல்ல வாங்கி கொடுத்த ரோசாடி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி, என் புருஷன் ஒத்த ரோசா தானே கூப்பிடுவாரு. யாட்டி சின்ன பொண்ணு நீ என்னாடி பக்கெட்லயே துணி வச்சிருக்காவோ? துணி எடுத்து வெளியில வைக்கலையாக்கும். யாட்டி நீ துணி துவைக்கிற ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு? அட ஏன்க்கா நீ வேற, நானே வெளியில போறோம், நானே வேட்டிக்குள்ள எடுத்து விட்ட கணக்கால உட்காந்து கிடக்கேன். நீ நீ வேற எப்படி கேட்டுட்டு கிடக்காவோ? என்னடி சின்ன பொண்ணு சொல்றேன், கொண்டு விளங்கலையடி, வழங்குற மாதிரி சொல்லுடி. அட போடு ஜில்லு, நீங்க எல்லாரும் கூப்பிட்டீங்கன்னு நானும் ஒரு ஆவேசத்துல துணி துவைக்கலான்னு வந்துவிட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் பாக்குறேன், இந்த நெட்டையை ஒரு வாரமா துணியோ துவைக்கல போலடி. அம்புடு துணி சேர்ந்து கிடக்குது. இது எல்லாத்தையும் இப்ப நான் துவைக்கணும்டி. யாட்டி சின்ன பொண்ணு, ஏட்டி எப்பயாச்சும் ஒரு தடவை தாண்டி நீ துவைக்கிற. ஏட்டி அப்ப நிறைய துவைச்சாதான் என்ன வேண்டி? எப்பவும் புருஷன் தாண்டி துவைக்கிறாரு. சொல்லுவடி சொல்லுவேன். வேலை செய்யாம இருக்கிறவங்கள்ட்ட திடீர்னு போய் வேலை செய்யணும்னு சொன்னா அந்த கஷ்டம் என்னன்னா அவங்களுக்கு மட்டும் தாண்டி தெரியும், மத்தவங்களுக்கு எங்கேயும் தெரிய போகுது. ஏட்டி அப்புறம் எதுக்கு நீ வந்தியாக்கும் துணி துவைக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க கூப்பிட்டப்பே வரலன்னு சொல்லிருக்கலாம்ல. அது ஒன்றும் இல்லக்கா, நெட்டேனா ஆஃபீஸ் கிளம்பிடுவான். எனக்கு வீட்டில் இருக்க ஒரே போர் அடிக்குமாக்கும். இந்த முட்டை நீ சவப்பி 2 பேருமே சந்தைக்கு போயிருக்காளுவோ. வேற என்ன பண்றது, நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. அதனால தாக்கா உங்க கூட இருக்கலான்னு வந்துட்டேன். ஏட்டி அன்னைக்கு இவளுக்கு பாத்தியாடி கொழுப்ப போர் அடிக்குன்னு துணி துவைக்க வந்திருக்காடி. ஆமா நிஜில்லே, இருந்தாலும் இந்த சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு ஆகாதடி. ஏடி போதுடி, எல்லாரும் நிறுத்துங்கடி. மாசம் பேசிக்கிட்டே இருக்கோளி. ஏடி சீக்கிரம் துணியை துவைச்சு போடுங்கடி, அப்பதாண்டி வீட்டுக்கு கிளம்ப முடியும்.
யாட்டி சின்ன பொண்ணு துணி துவைக்க சோப்பு எடுத்து விளையாடி எங்க கிட்ட மட்டும் சோப்பு எடுத்துக்கிட்டீங்களா சோப்பு தூள் எடுத்துக்கிட்டீங்களா அத்தனை கேள்வி கேட்டேன் எங்கடியும் சோப்பை காணும். ஆனா போக்கா நீ வேற நானாச்சும் எடுத்துட்டு வராம இருக்கிறதாச்சும் ஏக்கோ சோப்பு தூள் அது மட்டும் இல்லக்கா சோப்பு குத்துற லிக்விட் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்கக்கா எல்லாம் அந்த துணி கடியில போய் கிடக்குக்கா சத்த இருக்கா அந்த துணியை எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுக்கிறேன். யாட்டி சின்ன பொண்ணு ஏட்டி என்னடி சொல்ற துணி துவைக்கிற லிக்விட் யாட்டி எடுத்துட்டு வந்திருக்க ஏட்டி எதனா விளம்பரத்துல தாண்டி பாத்துருக்கேன் ஏட்டி நீ உண்மையிலே எடுத்துட்டு வந்திருக்கியாக்கும். ஏட்டி ஆமாடி சின்ன பொண்ணு ஏட்டி உண்மையிலே இந்த லிக்விட் நீ எடுத்துட்டு வந்திருக்கியாடி நானே என் புருஷன்ட்ட ரொம்ப நாளா வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு இருக்கேன் இன்னும் வாங்கி கொடுத்த பாடலடி. ஆனா ஆமாடி சொல்லு சத்த பொருடி நான் துணியெல்லாம் தூக்கி வெளியில போட்டுக்கிட்டு உனக்கு காட்டுறேன் இது. யாட்டி சின்ன பொண்ணு என்னடி இது ஒரு கடையா வைக்கலாம் போல எத்தனை பொருள் எடுத்துட்டு வந்திருக்க துணி துவைக்கிறதுக்கு. ஏடி ஆமாடி சின்ன பொண்ணு ஏட்டி அந்த துணி துவைக்கிற லிக்விட் ரொம்ப மனமா இருக்கும் போலடி ஏடி கொஞ்சோண்டு கொடுறீ நான் எப்படி இருக்குன்னு துவைச்சு பார்த்துட்டு தரேன். இது நல்லா கதையா இருக்கடி எனக்கு நான் காசு கொடுத்து வாங்குவா நீ வாசில போட்டு போலான்னு பாக்குறியாக்கும் வேணா தரேன் பாத்துட்டு கொடு. ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு ரொம்ப தான் சரி கொடு பார்த்துட்டு தரேன். அப்படி என்னடி பெருசா வச்சிருக்கேன்னு இந்தாடி புடி. ஆத்தி எப்போ சரோஜாக்கா நல்ல மனமா இருக்குக்கா. அவன் சின்ன பொண்ணு ரொம்ப தான் ஓவரா பண்றா. நானே என் புருஷன்ட்ட இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வர சொல்லணும்க்கா. அட ஆமாடி என்னகிளி இங்க உட்காந்துருக்க எனக்கே மனம் நல்லா விசித்திரா பாத்துட்டேன். யாட்டே என்னகிளி அதை கொஞ்சம் இங்க போடுறீ நானும் பாக்குறேன். நான் உன்னை கடையில பாத்துட்டு இருந்தேன்டி அந்த கம்பெனி ஆயுதுன்னு நான் பாத்துட்டு தரேன்டி இங்கிட்டு சத்த போடுறீ. என்னடி சொல்லு என்ன வெயில வந்தது கிறுக்கு புடிச்சுக்கிட்டாக்கும் எதுக்கு இப்படி பப்பன்னு சிரிச்சிட்டு கிடக்க. அது ஆமாடி சொல்லு என்ன யாச்சு உனக்கு எதுக்கு இப்படி பான பல்ல கட்டிட்டு சிரிச்சிட்டு கிடக்கோ. யாட்டி அது ஒண்ணு இல்லடி என்னகிளி இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு. யாட்டி அதான் சின்ன பொண்ணு தெளிவா சொன்னாலடி துணி துவைக்கிற லிக்விடுன்னு அப்புறம் என்னடி. இது என்னடி கேள்வி சொல்லு நான் சொல்லி தானே கொடுத்தேன் துணி துவைக்கிற லிக்விடுன்னு அப்புறம் என்னடி உனக்கு. அடி போடி நீயும் லிக்விடும் ஏக்கா இது லிக்விடு தான் ஆனா இது துணி துவைக்கிற லிக்விடு கிடையாது. யாட்டி ஜில்லு என்னடி சொல்ற இது துணி துவைக்கிற லிக்விடு கிடையாதா ஆனா இவ துணி துவைக்கிற தானடி சொன்னா ஏட்டி நல்ல மனமா தான் இருந்துச்சடி. அடி ஆமாடி என்னகிளி இது துணி துவைக்கிற லிக்விட் இல்லடி இது பாத்திரம் வளர்க்குற லிக்விடடி. என்னது பாத்திரம் வளர்க்குற லிக்விடா அடியே சின்ன பொண்ணு இதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணியாக்கும். ஏக்கா ஆமாக்கா இவன் இந்த லிக்விட் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசாக்கா பேசினா யாடி சின்ன பொண்ணு என்னடி பாத்திரம் வளர்க்காடி போற துணி துவைக்க தாண்டி போற. போதும் நீ போதும் எல்லாரும் நிறுத்துங்க ஏட்டு ஜில்லு அதை இங்க கூட நான் பாக்குறேன். என்னடி சின்ன பொண்ணு இதை புடி. ஆனா ஆமாண்டி ஜில்லு நான் இப்ப தாண்டி பாக்குறேன் ஏட்டி இது பாத்திரம் வளர்க்குறதாண்டி. ஏன்டி சின்ன பொண்ணு இம்புட்டு நேரம் அந்த பாத்திரம் வளர்க்குற லிக்விட் வச்சுக்கிட்டு தான் துணி துவைக்கிற லிக்விட்னு சொல்லிட்டு சீன பட்டியாக்கும். ஆத்தி இவ சரியான ஆளால இருக்கா. சரியா சொல்லடி என்னகிளி யாட்டி சின்ன பொண்ணு இது வச்சு சோப்பு தூள் தானா இல்ல வேற ஏதாச்சும் மாத்திக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கியாக்கும். ஏக்கோ நீ வேற சும்மா கிடக்கா அதெல்லாம் கரெக்டா அதக்கா எடுத்துட்டு வந்திருக்கேன் இது ஒன்னதாக்கா மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப புரியுதாடி இதுக்கு தாண்டி அடிக்கடி துணி எல்லாம் துவைக்கணும்னு சொல்றது. நீ ஆடிக்கு இருக்கா அம்மாவாசைக்கு இருக்கா துவைச்சனா எப்படி தாண்டி இருக்கும். போதும் போதும் எல்லாரும் நிறுத்துங்க ஒரு நாள் நான் மாட்டிக்கிட்டேன்னா போதும் எல்லாரும் ரவுண்டு கட்டிலாம் அடிக்க ரெடியா இருக்கீங்க. சாரடி எல்லாம் துணியை துவைக்க ஆரம்பிங்க மாசம் பேசாம இது வேற நீ போவாங்கிட்டு. எப்போ எவ்வளவு நல்லா துவைக்கிறது துணி மட்டும் குறைஞ்ச பாடல. அடி ஆமாட்டி என்னகிளி துவைக்கிறேன் எடுக்க துணி வந்துகிட்டே இருக்குடி. ஏடி உங்களுக்கு எப்படின்னா எம்மா துணி வச்சிருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் ஏடி எவ்வளவு நேரம் தான் ஒரே ஒரு டிஷர்ட் நான் துவைச்சிட்டு இருக்கனே தெரியலடி. ஐயோ சத்த பொருங்கடி என்னமா ஆச்சுடி இந்த சட்டைக்கு. யாட்டி சின்ன பொண்ணு என்னடி தேய்ச்சி துணியை கிழிச்சு விட்ட போல இருக்கே. ஐயோ ஆமாக்கா பேசிட்டே நான் பாட்டுக்கு ஒரே சட்டையை ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருந்தப்போ போலக்கா. ஏக்கோ இது நெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டைக்கா ஆத்தி இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு அவ்வளவுதாக்கா நானு. நான் அப்பயே நினைச்சேன் சின்ன பொண்ணு என்னடா இவ ரொம்ப நேரமா துவைச்சிட்டு இருக்கா ஆனா இவள்கிட்ட துணி கொஞ்சம் கூட குறையவே இல்லைன்னு ஏட்டி இம்புட்டு நேரம் ஒரே ஒரு சட்டையை தான் தேய்ச்சிட்டு கிடந்தியாக்கும். அட ஏன்டி நீங்க வேற நானே இந்த சட்டை கிழிஞ்சு போயிட்டுன்னு கவலையில உட்காந்துருக்கேன் இப்பதான் வந்து கவுண்டர் அடிச்சுட்டு கிடக்குறாளுவோ. சாரிடி சின்ன பொண்ணு இப்ப என்ன பண்ணலாண்டி இருக்க இந்த சட்டையா. அட போருடி யோசிக்க வேணாமாக்கும். அதுவும் சரிதாண்டி நீ எதை தான் சமாளிக்காம இருந்திருக்க இதை சமாளிக்காம இருக்கிறதுக்கு எப்படின்னு சமாளிச்சிருவடி. ஏக்கா இப்பதாக்கா எனக்கு நல்ல ஐடியாவா ஒன்று தோணி இருக்குது. ஏக்கா இந்த சட்டையை வீட்டுக்கு எடுத்துட்டு போனாதானக்கா அந்த நட்டையை கண்டுபிடிச்சிருவான் கிழிஞ்சதை இது அப்படியே ஆத்துல விட்டுட்டேன்னா ஆத்துக்கு துவைக்க போனேன் அப்படியே சட்டை போயிடுச்சுன்னா சொல்லி சமாளிச்சிருவோம்க்கா. எப்படிக்கா என்னோட ஐடியா. யாட்டி சின்ன பொண்ணு உனக்கு எவ்வளோ கிரிமினல் புத்தின்னு தெரியுமாடி. ஆத்தி எவ்வளோ ஃப்ராடு தனம் பண்றா எல்லாரும் இவகிட்ட தான் போய் கத்துக்கணும் போலயே. போதும் ரொம்ப புகழாதீங்கண்ணே எனக்கு ஒரே வெக்கமா வருது. சரிடி ரொம்ப பல்ல கட்டாத இருக்கிற துணியாச்சும் ஒழுங்கா தோவ பேசிக்கிட்டே மத்த எல்லா துணியும் கிழிச்சு விடாத நின்னு. யாட்டி ஜில்லு நீ சொல்றது சரிதாண்டி ஒழுங்கா பார்த்து துவைக்கணும்டி இல்லைன்னா அப்படி தாண்டி ஏதோ ஒரு சட்டை ஆத்துல போச்சுன்னா நெட்டையை நம்புவாண்டி எல்லா சட்டையும் ஆத்துல போச்சுன்னா அவ்வளவு தாண்டி அவனே தொலைச்சு விடுவாண்டி. எம்மாடி ஒரு வழியா துவைச்சு முடிச்சாச்சுடி. அட ஆமாக்கா ஆத்தி இம்புடு துணி என் வாழ்க்கையிலேயே மொதல் தடவை துவைக்கிறேன்க்கா. எப்பா என்ன கை வலிக்கு தெரியுமாக்கா அந்த கை காலெல்லாம் ஆத்தி வீட்டுல போய் நல்லா உறங்கணும்க்கா. ஆனா ஒன்னடி சின்ன பொண்ணு நீ துணி துவைக்கிறதுக்கு பாத்திரம் வலிச்சு லிக்விட் எடுத்துட்டு வந்தது மட்டும் என்னால மறக்கவே முடியாதுரியா. ஆமா
பாவண்டி என்னைக்கிலே அதனால தான் எனக்கும் சிரிப்பு தாண்டி வருது. ஆனா ஒன்னுடி, இவ உண்மையிலேயே துணி துவைக்கிற லிக்விட் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தானா ஆத்தி இவளை கையிலேயே பிடிச்சிருக்க முடியாதுடி. போதும்டி போதும், எல்லாரும் நிறுத்துங்க. அடுத்த தடவை பாருங்கடி, கரெக்டாக நான் லிக்விட் எடுத்துட்டு வரனாக்கும். ஏட்டி எல்லாரும் பேசுனது போதும், எல்லாரும் எந்திரிங்கடி. ஏட்டி வெயில் ரொம்ப அடிக்குதுடி, வீட்டுக்கு கிளம்புவோண்டி, வாங்கடி போலாம். ஆமாக்கா, ஏட்டி சட்டுப்புட்டு எல்லாரும் எந்திரிங்கடி, வீட்டுக்கு கிளம்புவோம். சரி மக்களே, நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.